சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் மட்டும் சொல்ல கவனமாக இருக்கணும். ஏன்னா உடல்நிலையில் பார்த்தாலேயானால் ராசியின் அதிபதி நீச்சமானதுனால நீச்ச பங்கம் பெற்றாலும் ராசியில் கேத்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தூக்கம் நல்லபடியாக இருக்கும். அரசு, அரசியல், அரசாங்கம் இந்த மாதிரியான சேர்ந்தவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஜாப்லோட இன்சார்ஜ் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்க, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகமான காலம். எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கலை கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்கள் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஒரு சீரான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் தந்தைக்கும் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போது இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும்னு சொன்ன இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது இந்த சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள்னால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான், அவரே மதிகாரகன், அவர் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். அது 2/11/2025 4/11/2025 வரும். இந்த காலகட்டத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக எந்த முயற்சியும் எடுத்து பண்ணாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்து கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் போய் பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. பானகம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள், இந்த சந்திர பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீங்கக்கூடும். சரி, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலேனால் நீங்கள் இந்த கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோவில் கல்கருடனை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் அமையும்.